எங்க பச்சை மிளகா பயோ என்சைம் பயன்படுத்தலாங்க. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்றேன். பயோ என்சைம்க்கு பயன்படுத்துற பொருள் என்ன? பச்சை மிளகா, கீரை, காம்பு. புரிஞ்சுங்களா? அப்போ எல்லாம் புரியும். கேரட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயத்துக்கு வரேன். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுங்களா? பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறோம்னா, கார்போஹைட்ரேட் இருந்தா தான் பயோ என்சைம் உருவாகும். இதுல இருந்து என்ன புரியுது? பச்சை மிளகாவில் கார்போஹைட்ரேட் இருக்கு, சுகர் இருக்கு. சுகர் இருக்கிற பொருள் மட்டும்தான் பயோ என்சைம் தயாரிக்க முடியும். வெறும் பச்சை மிளகா போட்டு நீங்க பயோ என்சைம் தயாரிக்கலாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? பச்சை மிளகாவில் இருப்பது சர்க்கரை. எல்லாமே சர்க்கரைங்க. நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்கங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும், கோதுமை சாப்பிடுன்னு யாராவது சொன்னாங்கன்னா லூசு அப்படின்னு. கோதுமையிலையும் சுகர் தான் இருக்கு. சரி, அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் சுகர் வருதுன்னு சொன்னா டெல்லி, பாம்பே, நார்த் இந்தியா, மத்திய பிரதேசத்துல ஏன் சுகர் வந்துச்சு? சப்பாத்தி தானே சாப்பிட்றாங்க. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 15 வருஷத்துக்கு முன்னால டெல்லியில போய் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ அங்கே முனீர்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு டாக்டர் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். எல்லாரும் சொன்னாங்க, சார் எங்கள் டாக்டர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா நோய் வரும், சாவல் சாப்பிடுங்கன்னு சொன்னாருங்க அப்படின்னாங்க. மாற்றி மாற்றி சொல்கிறாங்கங்க. புரிஞ்சுக்குங்க, நான் ஏன் இவ்வளோ தில்லா பேசிட்டு இருக்கிறேன்னா புரிஞ்சுக்குங்க, எனக்கு வீரமெல்லாம் இல்லைங்க, நாலேஜ் தான் வீரம். நாம ஸ்ட்ராங்கா இருந்தா, சில பேர் சொல்லுவாங்க நான் பேசிக்கிட்டு நீ திமிரா, திமிர் இல்லைங்க, தெளிவின் வெளிப்பாடுங்க அது. பயோ என்சைம் தயாரிக்கணும்னா கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லைங்களா, சுகர் இருக்கிற பொருளை போட்டால் தான் பயோ என்சைம் உருவாகும். அப்போ எலுமிச்சை பழ தோல்ல சுகர் இருக்கு, அந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சுகர் என்ன ஆகுன்னா கன்வெர்ட் ஆகி ஈஸ்டா மாறுங்க, ஈஸ்ட் ஆல்கஹாலா மாறுங்க. ஆல்கஹால் அந்த 90 நாளுக்கு அப்புறம் அது ஒரு ஆசிடா மாறுது, அதான் பயோ என்சைம். ஸோ பயோ என்சைம் வேற, வினிகர் வேற, ஒயின் வேற. ஆனால் ஏறக்குறைய இதுதான் ஃபார்முலா. கடைசியாக சொல்கிறேன், ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் குப்பைகள் தோள்களை போட்டு 30 நாள் மூடி திறந்து மூடி 1, 3, 10, 15ங்கிற கான்செப்ட்ல மூடி திறந்து மூடி கலக்கி 30 நாள் மூடி திறந்து மூடி 60 நாள் மூடி திறக்காம வச்சு 90 நாளுக்கு அப்புறம் இருக்கிற பொருளுக்கு பேரு பயோ என்சைம். கண்ணாடி பாட்டில்ல தோலை போடாம சதைய போட்டு இதே ப்ராசஸ் பண்ணா வினிகர். கண்ணாடி பாட்டில்ல திராட்சை பழத்தை மட்டும் போட்டு 30 நாளுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு வச்சோம்னா ஒயின். பாருங்க, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க.